பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அனுபவத்திலிருந்து உபத்திரவத்திலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:3-4 சொல்லுகிறார், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் அப்படின்னு. ஏனென்றால் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு தான் பொறுமை, அவங்களுக்கு தான் மெச்சூரிட்டி, அவங்களுக்கு தான் கர்த்தர் பேரில் நம்பிக்கை. அவர்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாய், சகிப்புத்தன்மை நிறைந்த தேவ பிள்ளைகளாய் அவர்கள் கடைசியில் மாற்றப்படுவார்கள். அன்பானவர்கள், ஜனங்கள் மாறாவிற்கு வந்தபோது அந்த தண்ணி கசப்பாய் இருந்ததை கண்டு மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றவர்கள். உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கேட்டபொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டி அதை தண்ணீரிலே போட சொன்னார். தண்ணீர் மதுரமாயிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக கசப்பான சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் ஒவ்வொன்றுக்கு பிறகும் கர்த்தர் ஒரு பெரிய நியமத்தை, ஒரு பாடத்தை, ஒரு கட்டளையை நமக்கு வைத்திருக்கிறார். மோசே அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். உண்மை உள்ளவர். கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், உருவாக்கும், நம்மை கரெக்ட் பண்ணும், ரட்சிக்கும், நம்மை தேவனிடத்தில் இன்னும் அருகில் கொண்டு போய் சேர்க்கும். பிரச்சனைகளை கண்டு முறுமுறுக்காமல், ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாமல், கர்த்தரின் சத்தத்தை கேட்டு ஒரு பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்களை கை கொண்டால் ஒரு வியாதியும் நமக்கு வராதுன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. தேவன் தாமே வியாதியை நம்ம விட்டு விலக்குவாராக. அவரே நம் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமேன்.